ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆச்சரியமான உயர்வை உங்களுக்கு தரப்படுறார். ஆமென். அது ஆமேன்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். ஆச்சரியமான உயர்வு. ஏன்னா அவருக்கு பேரே ஆச்சரியமானவர். எத்தனையோ பாடல் இருக்குது. ஆச்சரியமானவரே என் வாழ்வினில், அருமையான ஒரு பாடல். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. ஏன்னா அவ்வளவு ஆச்சரியம், அதிசயமானவர். அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி தரப்போகிறோன்னா ஆச்சரியமாக. ஒருவேளை நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம். ஒதுக்கப்பட்டவர், ஓரங்கட்டப்பட்டவர், திறமை இல்லாதவர், வரம் கிடையாது, கிருபை கிடையாது, ஜோமனம் தெரியாது, என்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, என்னை எல்லோரும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னா நம்ம ஆச்சரியப்பட போகிறீங்க நீங்கள். ஆமென். சோத்திரம். எப்படின்னு பார்க்கலாம், வாசிங்க. லூக்கா 20:17 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? பார்த்தீங்களா, என்ன ஆச்சரியம். வீடு கட்டுகிறவர்கள் இது ஒப்பிராது, இதை துறப்படியா, இது வேண்டாம்ட்டாங்க, ஒதுக்கி போட்டாங்க. அதை வேண்டாம்னு சொல்ல கல்லை எங்கே போடுவாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டு செத்தட்டான் இருப்பான். அந்த இடத்துலையே கையை கழுவான். அதிலே சில பேர் என்ன செய்ய, வாயை கொப்பிச்சு துப்புவான், காலை போட்டு தேய்ச்சிட்டு கிடப்பான். அந்த வேண்டாம்னு ஒரு கல் ஆகிட்டு அப்படின்னா அதை எல்லா கல்லுக்கும் கீழே போட்டுருவாங்க, மண்ணெளி போட்டுருவாங்க, தேவையில்லாத பொருளை அதில் போட்டுருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கவலைப்படாங்க. வேண்டாம்னு சொல்லப்பட்ட கல்லை கடைசியில் மூளைக்கல் தேடி இருக்காங்க. இப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க யாரோ ஒரு அந்த கல்லை கொண்டு வந்து வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அந்த ஒதுக்கப்பட்ட கல்லை கொண்டு வச்ச மூளைக்கல் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஆமென். ஃபவுண்டேஷன் போடும்போது வேண்டாம்னு சொன்னது, மேலே மூளைக்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆமென். எதுக்கு உங்களை ஆண்டவர் இப்படி மற்றவங்க உங்களை வெறுக்க வச்சுருக்கிறாரு, ஒதுக்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் கீழே இருப்பதற்கல்ல, அஸ்திபாரக்கல்ல மேலே மூளைக்கல் எப்படி இருக்கும்? பிரமாதமாக அழகுபடுத்திடுவாங்க, பிரமாதமாக அழகுபடுத்திடுவாங்க. அதை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை இப்போ ஒதுக்கி வச்சுருக்கிறார். தைரியமாங்க. ஆச்சரியமான உயர்வை நீங்கள் எதிர்பாராத, நினைத்துறாத அந்த கல் என்றைக்கே நினச்சிருக்குமா? வேண்டாம்னு போடப்பட்ட கல். சரி, நம்ம பேர் மட்டும் எதுக்கு, அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்களா? ஆனால் அது நீங்கள் கூட அப்படி நமக்கு எங்கே அது கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, குழந்தை கிடைக்க போகுது, கல்யாணக்காரன் கிடைக்க போகுது, நாம் என்றைக்கு வீடு கட்ட போகிறோம்? நம்ம தேவன் ஆச்சரியமானவர். அவரை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த டேட் போட்டு எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான உயர்வை தந்து கர்த்தர் உங்களை மூலக்கல்லாக மாற்றி நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மறந்துடாங்க. நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 புதிய மாதம் 6 கலந்தவங்களும் நாளை மறுதினம் புதிய மாதத்துடைய 6ஆம் மாதத்துடைய 2ஆம் நாள் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்பி தயங்குகிறார்கள்.